கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியா நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்குமா, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். தேவ பிள்ளைகளே, நீதியின் சூரியன் ஆண்டவர் தானே. அவர் கிளர்க்கிற ஆரோக்கியம் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென். நாம் நல்லா ஆரோக்கியமா, சுகமா, பெலனா, ஆமென், சௌக்கியமா இருக்கணும்னா அவர் செட்டையில் கீழே மாத்துறதுதான் தான். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஆரோக்கியமான வருஷமா, சுகத்தினாண்டா, பலத்தினாண்டா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஊழியக்காரன் நானும் அதுதான் அவங்கள விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, நல்ல விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் என்னென்னா, நல்ல சரீர சுகம், ஆரோக்கியமான வாழ்வும், அமைதியான மனசு, சமாதானம் நிறைந்த வாழ்வு. இது ரெண்டு தான் போதாது அல்லவா? இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறேன். ஒருவேளை உங்கள் சரீர பிரகாரமாக ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை எங்கள் மனசுக்குள்ளே, எங்கள் இருதயத்துக்குள்ளே ஆரோக்கியம் இல்லாமல் வேதனைகளும் சஞ்சலமும் இருக்கலாம். இன்னைக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அவர் சுகமாக்குற வல்லமினால் நிரப்புவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. பாருங்களேன், ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், ஆனா வந்தது என்ன? ஆபத்து. ஒருவேளை நீங்களும் அப்படியேப்பட்ட கடினமான பலவீனத்தில் ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிற, ஆரோக்கியத்தர உண்மையில் இருக்கிற. அதே எரேமியா 33:6 வாசிப்பீங்கன்னா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். வாசிக்க கேட்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்துவேன். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. வசனம் அழகா சொல்ல இருக்கு, நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தை வர பண்ணி அதோடு மாத்திரமில்லாம சமாதானத்தை வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஒருவேளை சரீர பிரகாரமாக நீங்கள் பலவீனமாக இருப்பீங்கன்னா இன்னைக்கு அவருடைய சுகமாக்கிற வல்லங்கம் உங்களை தொடப்போகிற. தேவ பிள்ளைகளை, அவருடைய தழும்புள்ள கரங்களால் குணமானீர்கள் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை குணமாக்கும். பயப்படாதீங்க. வேதத்தில் அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது எப்படியா பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாருங்களேன், எவீரு ஒரு ஜெபாலய தலைவன் அங்கே குமாரத்தை மரண அவஸ்தை இருக்கிற. ஆண்டவரே, நீங்கள் வந்து அவர்களை ஆரோக்கியப்படுத்தணும் கேட்பா. பாருங்க, அவர் வீட்டுக்கு போகிற வழி இருக்குள்ள என்ன செய்தி வருதுன்னா, அவங்க குமாரத்தை மரித்து போனா, போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஆனாலும் ஆண்டவர் பயப்படாத விசுவாசம் உள்ளவனார் சொல்லி மரித்து போன அந்த பெண்ணை, அந்த சிறு பெண்ணை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? இன்னைக்கு உங்களை ஆரோக்கியத்தினால, ஆமேன், சுகத்தினால, பலத்தினால ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற. ஒருவேளை கிரானிக் டிசீஸாக இருக்கலாம், பல வருடங்களான மாத்திரை சாப்பிட்டுங்கிற பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக்குவார். அவர் மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தந்து உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் உங்கள் சுகமாக்குற வல்லமை இறங்கட்டுங்கப்பா. உங்கள் ஜீவன் பாயட்டும். மரித்து போன சிறு பண்ண உயிரோடு எழுப்பீங்கன்னா ஆண்டவரே, அங்கே மரித்து போன சரீரங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும்படி ஆட்சி வைக்கிறேன். அதே போல் மெய்யான சமாதானத்தை, அந்த இருதயத்தையும் ஆண்டவரே சமாதானத்தை நான் இலைப்பார பண்ணபடி ஆட்சி வைக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தவங்க தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.
அவர்களை குணமாக்குவார். தைரியமா போங்க. God bless you.